வியாபாரம் பண்ண விட மாட்டுறாங்க, வராங்க வயசானவங்கன்னு பார்க்காம கடை போட்டுனதை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, எட்டி ஒத்திக்கிறாங்க. இதெல்லாம் போய் மேலே அதை சொன்னால் யாருமே கேட்கவும் மாட்டுறாங்க, ஆசைனே எடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் இந்த இடத்த விட்டு நீங்கள் போங்க, எங்கே விடலாம் கடை போட்டு இந்த இடத்துல அவங்கன்னா வேலை அப்படின்றாங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? ஆல்ரெடி அங்கே எல்லாருக்கிட்டே நாங்கள் சொல்லிட்டோம். வீடு எங்களுக்கு அலாட் ஆகலை, வீடு அலாட் ஆகலை. நாங்கள் இங்கே தான் பிழைக்கிறோம், இங்கே தான் வரோம். நான் காலங்காலமாக இங்கே தான் போயிடுச்சுன்னு உட்காந்துக்கிறோம். என் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தாங்க வரோம். என்ன கடை லைசன்ஸ் குடுத்துறாங்க, கடை தரேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் சொல்லி சுத்துறாங்க. வீடு தரேன்னு சொல்லிட்டு காலி பண்ணாங்க, வீடே தரல. தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு தான் போறாங்க தவிர வீடு ஒத்துணும் கூட தரல. கார்பரேஷன்ல கடை வந்து இத்தனை வருஷமா எங்களுக்கு இருக்குது, நாங்க ரினியூவல் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். நான் கடை இருக்கிறவங்களுக்கு கடை கொடுக்க மாட்டேன்றாங்க, கடையும் விட மாட்டேன்றாங்க. வந்தா எல்லாமே தொத்தி அச்சுக்கிறாங்க. வயசானவர்னு பார்க்காம கொல்லாம அவங்கள வந்து பேசுறது ஒரு மருதின்றது ஒரு இருக்குல்ல. வயசானவங்கிட்ட போயிட்டு அவங்க விற்கிற பொருளை தூக்கி விசிறி அடிக்கிறது, இந்த மாதிரி தப்பா பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசலாமா? போய் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கே போய் பொழிக்கிறது? மாசம் வேலையை கூட போனாலும் எங்களுக்கு வேலை எதுவுமே இல்லை. நாங்கள் பிறந்ததுலேருந்து எல்லாமே இங்கே வந்து இந்த வியாபாரம் பண்ணி தான் சம்பளம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாயோட சம்பாதிக்க விடாம இந்த மாதிரி எட்டி ஒத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி ப்ரோ? இந்த மாதிரி சொல்றாங்க தவிர வந்து பாக்குறாங்க தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்ல, கடை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடை கொடுத்துருக்காங்க. கட்சிக்காரங்க நாங்க வந்து எங்களுக்கு கடை கார்டு இருக்கு, கவர்மெண்ட்ல அலாட் பண்ணி கடை கார்டே இருக்குது. கடை கார்டும் நாங்க காட்டுறோம். ஆனா அந்த கடை கார்டை வச்சு நாங்க எங்கேயுமே கடை போட முடியாது. வந்த கார்பரேஷன்காரங்க எல்லாமே எடுத்துன்னு போயினே இருக்காங்க. இருக்கிற பொருளை வந்து கடை போட்டுக்கிற பொருளை எடுத்து வண்டியில கொலை வண்டியில போட்டு தீனு போய் போட்டுறாங்க. அதை போய் கேட்டா ஃபைனை கட்டி எடுன்றாங்க. எங்க பொருளை குத்துட்டு எங்க பொருளை நீங்களே எடுத்துன்னு போய் நாங்க எப்படி காசு கட்டுறது? எங்களுக்கு பொட்டாட்டி புள்ளிலாம் இல்லையா? எதுக்கு நாங்க வரோம்? ஒரு 500 ரூபாய் சம்பாதிட்டு தான் நாங்க வரோம். அதே நீங்க கெடுத்தா எப்படி ப்ரோ? இது வந்து யார்கிட்ட சொன்னாலும் இது பண்ணாலும் எதுவுமே இல்ல. இப்ப மக்கள் வந்து இப்ப யாருன்னா ஒரு எம்எல்ஏ யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு ஜனம் வந்து பேச வந்தாலும் அவங்கள வந்து பாக்குறது கிடையாது. இப்படி போடுது அப்படி போடுது நிமிர்ந்து பாக்குறது கிடையாது. இப்படி இருக்கப்போ மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியே இல்ல. ஆட்சி மாறணும், ஆட்சி மாறினாதான் எங்களுக்கு வீடு காலம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரே வார்த்தை என்ன சொல்றாப்ல, நான் இங்க என்ஐசி போஸ் ரோட்ல வந்து கடை கொடுக்க முடியாது. கடை கொடுக்க முடியாதுன்ற போது உள்ள வந்து ஒரு 1000 தொழிலாளிங்க இருக்கிறாங்க. அந்த தொழிலாளிங்களுக்கு இன்னும் வந்து ஒரு இது கடை கார்டு கொடுத்துருக்கீங்க. நாங்க எப்படி வந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது? ஏகிட்ட கேட்டா அதான் சொல்றாரு, வட்ட செயலாளர்கிட்ட கேட்டா அதான் சொல்றாரு, நான் என்ஐசி போஸ் ரோட்ல கடையே கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே குத்துறா தவிர இல்லாதவங்களுக்கு யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. இது சொன்னா தரேன்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டின்னு தான் இருக்கிறாங்க. இது மேல எங்க ப்ரோ போறது? நாங்க மேல அதே சொல்லியாச்சு, யாரு வந்தாலும் சரி பார்க்கவே மாட்டாங்க. என்னப்பா எங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். எங்களுக்கு என்ன தெரியுமா? நாங்க வந்து எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வந்து இது கூட அது கூட நாங்க கேட்கல. எங்களுக்கு என்ன தெரியுமா? எங்களுக்கு வந்து கடை போட விட்டா போதும். ஏதோ உங்க காசு நாங்க கேட்கல. எங்களுக்கு தேவைன்னா ஏதோ நாங்க ஒரு 500 சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு கடை விட்டா போதும். ஏன் அந்த அது இல்லாம நீ எட்டு சொல்ல நாங்க எடுத்துருவோம். அதெல்லாம் எட்டி ஒதுக்கிட்டு தூக்கி விசிறி அடிக்குது. இப்ப கூட நீ பாத்தீங்க வயசானவங்க 5 ரூபாய் விற்கிறாங்க கீரை, தூக்கி நீ விசிறி அடிக்கிற. அப்ப அவங்க எங்க போய் சொல்லுவாங்க? ஆனா வயசாயிடுச்சு, அவங்களால சொல்ல முடியாது, பேசுறதுக்கே பயப்படுறாங்க. இந்த மாதிரி 4 பேர் வந்து சொன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இப்ப இருக்கிறவங்க வந்து ஆளுங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. புரியுதா ப்ரோ? இது வந்து நம்ம பெரியவங்க கிட்ட போய் யார்கிட்ட சொன்னாலும் சரி அதிகாரிங்க வந்து சட்டே பண்ண மாட்டாங்க. ஆட்சி மாறணும், ஆட்சி மாறணும். அது இல்லாம பாதுகாப்பு இல்ல. ஆமா, ஆட்சி மாறினாதான் எங்களுக்கு ஒரு விதிகளை கிடைக்கும். இதுதான் உண்மை.